ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சும்மா இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். காலையில் அவங்க என்ன பரபரப்பாக ஸ்கூலுக்கு சமைச்சு எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறாங்கங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நாள் குக்கிங் வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி எவ்வளோ வேலை செஞ்சாலுமே நமக்கு பேர் வந்து சும்மா இருக்கிறது தான் சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் நம்ம வந்து இந்த வேலையை மட்டும் செய்யும்போது, வீட்டை பராமரிக்கும் போது நமக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. வேலைக்கு போகிறவங்களும் இதே வேலையை செஞ்சுட்டு தான் கிளம்பி போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு அது கூட மற்ற வேலைகளும் செஞ்சாலுமே நமக்கு பேர் வந்து சும்மா தானே இருக்கிற அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அப்படி தான் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு சாம்பார் வச்சேங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு, சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் மட்டும் தனியாக வேக வச்சு அது கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. நான் சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டில் தான் வந்து தாளிப்பு போடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு சில பேர் செய்கிறாங்க, அது வந்து வாசனை எல்லாமே போன மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் தான் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது முருங்கைக்காயை போட்டாச்சு. முருங்கைக்காயும் கீரையும் சேர்க்கும்போது நல்லா கொதி வரணும், அடுப்பு வந்து ஹையில் இருக்கணும். அப்போ தான் வந்து போடும்போது காய் வந்து மரத்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தாளிப்பு போட்டுட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, கடுகு, கடலப்பருப்பு, அடுத்தது வந்து வெந்தயம், வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாமே போட்டுட்டு எப்போதும் போல் தாளித்து அதோடு போட்டு சாம்பார் வேலையை முடிச்சிட்டேன். காலையில் காய் வந்து முருங்கைக்காயும் பரங்கிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. நேற்று வந்து லெமன் ரைஸ் கொடுத்துட்டேன் ஸ்கூலுக்கு. சரி, இன்றைக்கி என்னென்ன கேட்கல, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில். ஆனால் எங்கள் சின்ன பாப்பா வந்து என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் வந்து இந்த பேரை மட்டும் சாம்பார் சாதம் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் சொல்லலை. ஏன்னா சொன்னோம்னா வேண்டான்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அதனால் சாப்பாடு சாதம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இன்றைக்கி வேலையை முடித்து பேக் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது, ஏன்டி சாம்பார் சாதம் கொடுத்தேன்னு கேட்பா. கண்டிப்பாக வந்து எங்கள் சின்ன பாப்பா வந்து என்னை எப்போயாவது செல்லமாக வந்து வாடி போடின்னு சொல்லுவாள், இல்லைன்னா கோவமாக இருக்கும்போது சொல்லுவாள். இதெல்லாம் தப்புன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு காலம்தான், வாடி பொடின்னு பேசுகிறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களாவே திருத்திக்குவாங்க. இது நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால அதை மட்டும் அப்படியே விட்டுருவேன். பரங்கிக்காயை சைடு பை சைடு வந்து அப்படியே பொரியல் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து புட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் அரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது இருந்தது, தேவையான அளவு எடுத்து போட்டுட்டு சுடு தண்ணி மட்டும் புட்டுக்கு வந்து ஊற்றி பொலன்னு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பரங்கிக்காய் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் குலையாமல் வந்து பொரியல் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டோம்னு வச்சுங்களேன், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். புட்டுக்கும் அதே மாதிரி தான், தண்ணி வந்து சுடு தண்ணியாக ஊற்றிக்கிட்டோம்னா வந்து புட்டு வந்து சாஃப்டாக வந்து வெந்திருக்கும். இட்லி பானையில் தான் வேக வச்சுட்டு அதையும் வந்து ஆற வச்சுட்டேன். ஆறுற கேப்பில் வந்து சாப்பிட்றதுக்கு காலையில் தோசையும் சாம்பாரும் வச்சு கொடுத்துட்டு, சாம்பாரை ஊற்றி சாதத்தோடு கிளறி சின்னவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பெரியவங்க வந்து அவங்களே பேக் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு வந்து புட்டை வந்து கிளறி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படியும் இன்றைக்கி காலையில் 8 மணிக்குள்ளே புட்டு, சாம்பார், பரங்கிக்காய் பொரியல், தோசை எல்லாமே போட்டு கொடுத்து 2 பேருக்கும் ஜடையெல்லாம் சீவி பின்னி விட்டுட்டு அதோட கிளப்பி விட்டு முடிக்கிறதுக்காட்டி 9 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக ஆகிடுவோம். இதோட முடியுதா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிச்சன் வந்து தலைகீழாக இருக்கும், ஹாலும் வந்து அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆர்ட்ரு வேலை இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஆர்டரு. இது அவங்க வந்து நம்மக்கிட்ட சத்து மாவு வாங்குவாங்க. இந்த தடவை வந்து இட்லி பொடி, பருப்பு பொடி, அப்புறம் வந்து ரசம் பொடி, அடுத்தது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், சத்து மாவு இது எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஹெர்பல் ஹேர் ஆயிலும் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் முந்தின நாளே வந்து எல்லா 3 பொடிக்கும் வந்து தனித்தனியாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டேன். இது வந்து ரசப்பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வறுத்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்து காய்ச்சி வச்சிடலாம். ஆறுனா வந்து ஈவினிங் தான் வடிகட்டி அதை பேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்து அதையும் காய்ச்சி வச்சுட்டேன். 1/2 லிட்டரு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அதுக்கு மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். 1/2 லிட்ரு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 நெல்லிக்காய், ஒரு 10 செம்பருத்திப்பூ, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, மருதெண்ணெய் இலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் சட்டியில் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன்.
இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து இந்த உப்பு தண்ணியினால் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், செம்பட்டை கலர் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிற கலர்லாம் வந்து நல்ல கருப்பு கலரில் மாறுது. ஆனால் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூவாக வந்து இதை தேய்ச்சிட்டு இருந்தால் தான் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. வாங்கினவங்களே நம்மக்கிட்ட வந்து தனியாக இது மாதிரி சொல்லிட்டு தான் மறுபடியும் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெத்தி சைடு வந்து முடியே இருக்காது, வழுக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து வேம்பலா பட்டையெல்லாம் போட்டு தனியாக வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட், கேஎம் ப்ராடக்ட்ஸ். 25 பொருட்களை வச்ச சிறுதானிய சத்து மாவு மிக்ஸுங்க. நல்லாவே வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. பிப்ரவரி மாதம் தான் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ வரைக்குமே வந்து சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஏன்னா காலையில் வந்து அறிபறியில் சாப்பிட முடியல, இதை ஒரு டம்ளர் குடித்தா போதும் போல இருக்குது, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. வாங்கினவங்களே வந்து நம்மக்கிட்ட வாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி சத்துமாவு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து மொறுமொறுன்னு ஆகிடுச்சு. என்னென்ன பேக் பண்ணன சிங்கப்பூருக்கு அப்படிங்கிறத இன்னொரு ஷார்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து 3500 ஃபாலோவர்ஸையும் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.